Assalamu alaikum and hi everyone. Hope you all are doing good. இன்னும் ஒரு அழகான யூஸ்ஃபுல்லான வீடியோண்டோட உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறதுல ரொம்பவுமே சந்தோஷம். பொதுவாக ஈவினிங் டீ டைமுக்கு வீட்டில் ஏதாவது செய்வோம், இல்லாட்டி கடையில் ஏதாவது வாங்கி எடுப்போம். அதுலேயும் வீட்டில் செய்கிற முட்டை கட்லட்னா அது ஒரு ஸ்பெஷலாக தான் நீக்கும். கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டில் வீட்டில் ஈஸியாக எப்படி இந்த முட்டை கட்லட்டை செய்யலாம்னு தான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த கட்லட்டுக்கு தேவையான ஃபில்லிங் எப்படி செய்யலாம்னு தான் ஃபர்ஸ்ட்டில் பார்க்க போகிறீங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து சூடு பண்ணிக்கோங்க. கட்லட்டுக்கு ஆயில் சேர்க்குற நேரத்தில் கொஞ்சமாகவே சேர்த்திக்கோங்க. கூடுதலாக ஆயில் சேர்த்துட்டோம்னா சம்டைம்ஸ் பொரிக்கிற நேரத்தில் கட்லட் வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆயில் நல்லாவே சூடாவினத்தோடு கொஞ்சமாக மஸ்டர்ட் சீட் போட்டிக்கிறேன். 2 ஆனியன்ஸை சின்னதாக சாப் பண்ணி போட்டிக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதக்கி எடுக்கணும். கூடவே க்ரீன் சில்லியும் கறி லீவ்ஸும் போட்டுக்கோங்க. 1/4 teaspoon turmeric powder, 1.5 teaspoon pepper powder, 1/2 teaspoon cumin powderும் 1 teaspoon saltும் சேர்த்திக்கிறேன். இதுக்கு நிறைய மசாலாஸ் எல்லாம் போடுறல. turmeric powder, pepper powder, cuminே போதுமானதாக இருக்கும். இது கூட இப்போ ஒரு 1/2 cup ஸ்ப்ரிங் ஆனியன் இல்லாட்டி லீக்ஸை சின்னதாக கட் பண்ணி போடலும். இந்த கட்லட்டில் நான் இன்றைக்கி கொஞ்சமாக செமனும் போடுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்டா செமன் போடலும், இல்லாட்டி இதில் பொரிச்ச சிக்கன் அந்த மாதிரி போட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு விருப்பம்டா செமனோ சிக்கனோ போடலும், இல்லாட்டி சும்மாவும் கூட இது செய்யலும். 1 teaspoon சில்லி ஃப்ளேக்ஸும் இப்போ இதில் போட்டிக்கிறேன். இதெல்லாம் சேர்த்தினத்தோடு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். நான் ஆல்ரெடியே 3 பொட்டேட்டோஸை நல்லா பாயில் பண்ணி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். மீடியம் சைஸில் உள்ள 3 பொட்டேட்டோஸை தான் பாயில் பண்ணி எடுத்தேன். இது எல்லாமே ஒன்றோட ஒன்று சேர்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபில்லிங்கில் எந்த தண்ணியும் மீக்கப்படாது, கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகின மாதிரி தான் இருக்கணும். எல்லாத்தையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணி மிக்ஸ் பண்ணினதோடு இதை குக்கரை டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபில்லிங்கை கொஞ்சம் ஆற வச்சு எடுப்போம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 6 முட்டையை நல்லா பாயில் பண்ணி இந்த மாதிரி 2 ஸ்லைஸ்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். முட்டையில் கோட் பண்ணி எடுக்கணும், அதுக்காக 2 முட்டையை நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதோடையே பிரெட் க்ரம்ஸும் எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி இதை ஷேப் பண்ணலாம்னு பார்ப்போம். செஞ்சு வச்சுக்கிற ஃபில்லிங்கில் ஒரு ஸ்பூன் அளவில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. இப்போ நாங்கள் வெட்டி எடுத்திருக்கிற இந்த முட்டை பாதிக்கு மேலால் தான் ஃபில்லிங்கை வைக்க போகிறோம். ஸோ இந்த முட்டையோட அளவுக்கே பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் எடுக்கணும். இந்த ஃபில்லிங் எடுத்து இப்போ வெட்டி வச்சுக்கிற முட்டைக்கு மேலால் நான் காட்டிக்கிற மாதிரி வச்சு நல்லா இதை கொஞ்சம் டைட்டாக ப்ரெஸ் பண்ணி ஷேப் பண்ணி எடுக்கணும். அதாவது இப்போ ஹாஃப் வெட்டிக்கிற முட்டை நாங்கள் ஃபில்லிங்கை வச்சதோடு அந்த ஃபுல் ஷேப்பாக வர மாதிரி செய்யணும். உங்களுக்கு வீடியோ பார்க்கக்குள்ளே விளங்கும். உள்ளங்கையில் வச்சு நாங்கள் வளமையாக கட்லட் செஞ்சு ஷேப் பண்ணுற மாதிரியே இந்த ஃபில்லிங்கை வச்சு முட்டையோடு சேர்த்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. முட்டைக்கு மேலால் ஃபில்லிங்கை வச்சு நீங்கள் லேசாகவே அதை அமைச்சதோடு அது நல்லா முட்டையோடு சேர்ந்துடும். வளமையாக நாங்கள் கட்லட் செய்கிற நேரம் நல்ல பெரிய உருண்டையாக எடுப்போம். இதுக்கு அந்த மாதிரி இல்லை, முட்டைக்கு மேலால் வைக்கிறதுனால கொஞ்சமாக முட்டையோட அளவுக்கே எடுக்கணும். ஃபர்ஸ்ட்டில் கையாலேயே இந்த ஷேப்பை செஞ்சதுக்கு பிறகு தான் நீங்கள் முட்டையில் வைக்கணும். ஓவல் ஷேப்பில் மாதிரி தான் முட்டை இருக்கும். அதே ஷேப்புக்கு நீங்கள் கறியை வச்சு 2 முண்டு சேர்த்தினீங்கன்னா அந்த ஃபுல் முட்டை வார மாதிரி அந்த ஷேப்லேயே செய்யணும். கையாலேயே லேசாக இதை ஷேப் பண்ணிவிட்டீங்கன்னா அந்த பர்ஃபெக்டான ஓவல் ஷேப் வந்துடும். இந்த மாதிரி பர்ஃபெக்டாக நல்லா செஞ்சு எடுத்தீங்கன்னா ஒயிலில் பொரிக்கிற நேரம் எந்த வெடிப்பும் வராது. பர்ஃபெக்டாக உங்களுக்கு கட்லட்டை அழகாக பொரிச்செடுக்கலும். ஸோ இந்த மாதிரியே கையால் நல்லா ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா இந்த அழகான ஷேப்பை செஞ்சு எடுக்கலும். இதே மாதிரியே ஃபில்லிங் எல்லாத்தையும் முட்டைக்கு மேலால் வச்சு நல்லா பர்ஃபெக்டாக ஷேப் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி அழகாக நீங்களும் ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்லட்டை இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்தோம்னா அடுத்த ஸ்டெப் என்னான்னு உங்களுக்கே தெரியும். முட்டையிலையும் பிரெட் க்ரம்ஸ்லையும் கோட் பண்ணி எடுக்கிறது தான். செஞ்சு வச்சிருக்கிற கட்லட்டில் ஒன்று எடுத்து முட்டையில் ஃபர்ஸ்ட்டில் கோட் பண்ணிக்கணும். அப்படியே அதை எடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லாவே கோட் பண்ணி எடுக்கணும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணக்குள்ளே நீங்கள் கையால் ஜென்டலாக இப்போ நான் காட்டுற மாதிரி உள்ளங்கையில் வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி தான் நீங்கள் இதை பிரட்டி எடுக்கணும். கட்லட் நாங்கள் பொரிக்கிற நேரம் சில நேரங்களில் வெடிக்க பார்க்கும். அதுக்காக நாங்கள் 2 தடவை முட்டையிலையும் பிரெட் க்ரம்ஸ்லையும் நல்லா கோட் பண்ணி எடுத்தோம்னா ஃப்ரை பண்ணுற நேரத்தில் வெடிக்காமல் வரும். ஸோ ஒரு தடவை முட்டையில் எப்படி கோட் பண்ணினோமோ அதே மாதிரி பிரெட் க்ரம்ஸ் பிரட்டினத்தையும் முட்டையில் கோட் பண்ணிவிட்டு எகெயின் பிரெட் க்ரம்ஸில் பிரட்டிக்கோங்க.
பிரெட் கிரம்ஸில் பெரட்டுற நேரம் கட்டாயமாக நீங்கள் உள்ளங்கையில் வச்சு இப்போ நான் காட்டுற மாதிரியே நீங்கள் கையாலேயே வந்து நல்லா பர்ஃபெக்டாக ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. பிரெட் கிரம்ஸில் கோட் பண்ணுற நேரத்தில் வந்து நீங்கள் உள்ளங்கையில் வச்சு நல்லா ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 தடவை கோட்டிங் பண்ணி எடுத்துக்கிறோம். நல்லா பர்ஃபெக்டாக செட் ஆகி வரும். கட்லெட்டை எவ்வளோ அழகாக இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஷேப் பண்ணி எடுத்தாலும் சில நேரங்களில் ஆயிலில் ஃப்ரை பண்ணுற நேரம் வெடிக்க பார்க்கும், உடஞ்சி போயிடும். அதுக்கான மெயின் ரீசன் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கோட் பண்ணுற நேரங்களில் வந்து பிரெட் க்ரம்ஸில் போட்டதோடு நாங்கள் கையால் ஜென்டிலாக அந்த ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். ஸோ பிரெட் க்ரம்ஸில் பெரட்டுற நேரம் முடிஞ்ச அளவுக்கு உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி ஜென்டிலாக ப்ரெஸ் பண்ணி பர்ஃபெக்டாக செஞ்சிடுங்க. நான் சொல்லிக்கிற மாதிரி இந்த மாதிரி செஞ்செடுத்தீங்கன்னா எந்த கட்லெட்டும் வெடிக்காது. ஸோ எல்லா கட்லெட்டையும் நான் கோட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்காக ஆயிலை மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். கட்லெட்டும் பெருசாக இருக்கிறதுனால ஒரு தடவையில் வந்து நான் 3 தான் போட்டிக்கிறேன். பேன் சின்னதாக இருந்தால் நிறைய போட வேணாம், என்னடா பெரட்டுற நேரங்களில் வெடிக்க பார்க்கும். ஆயிலில் கட்லெட்டை போட்டோன்னே கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா மேல் பாதிக்கு வந்து ஆயில் படாத மாதிரி இருக்கும். ஒரு ஸ்பூன் வச்சு கட்லெட்டில் மேல் பாதியை வந்து ஆயிலால் நலைய வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி செய்யாமல் இருந்தீங்கன்னா சில நேரங்களில் வந்து நல்லாவே ட்ரை ஆகி கட்லெட் வெடிக்க பார்க்கும். கட்லெட்டில் ஒரு சைடு வந்து நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி ஃப்ரைட் ஆகிட்டு வந்ததோடையே மற்ற பக்கத்தை திருப்பி போட்டு நல்லா அழகான கோல்டன் கலர் வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணுற நேரத்தில் வந்து ஃப்ளேமை வந்து ஹையில் வைக்கவான லோலேயும் வைக்கவான மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் குறைவாக வச்சே இந்த கட்லெட்டை ஃப்ரை பண்ணிக்கோங்க. கட்லெட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நேரம் வச்சு பொரிக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு நல்ல கலர் வந்ததோடையே இதை நீங்கள் ஆயிலேருந்து எடுக்கலும். ஆயிலேருந்து எடுத்து ஆறினதுக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா கலர் வந்து இன்னுமே வந்து கொஞ்சம் கலர் டார்க் ஆகிடும். ஸோ லைட்டாகவே இந்த மாதிரி கோல்டன் கலர் ஆவினத்தோடையே ஆயிலேருந்து வடித்து எடுத்து வச்சிடுங்க. பொரிச்செடுத்த கட்லெட்டை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் பேப்பர் டவல்லையோ பேப்பர்லேயோ போடாமல் ஒரு ஸ்ட்ரெயினரில் வச்சிங்கன்னா நிறைய நேரத்துக்கு வந்து கிறிஸ்பியாகவே இருக்கும். ஆயில் நல்லாவே வடிஞ்சதுக்கு பிறகு எடுத்து உங்களுக்கு சர்வ் பண்ணலும். நீங்களும் இதே மாதிரியே எல்லா கட்லெட்டையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. உங்களுக்கும் இந்த கட்லெட்டை பார்க்கக்குள்ளே விளங்கும் எவ்வளோ அழகாக எந்த வெடிப்பும் இல்லாமல் நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குது. நான் வீடியோவில் சொல்லியிருந்த மாதிரி இதே மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் வந்து எந்த வெடிப்பும் இல்லாமல் பர்ஃபெக்டாக இந்த முட்டை கட்லெட்டை ஈஸியாகவே வீட்டில் செய்யலும். கடையில் வாங்குகிற மாதிரி அதே டேஸ்ட்டில் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வீட்டிலே இதை குயிக்காகவே செஞ்சிடலும். ஈவினிங் டீ டைமுக்கு பொதுவாக கடையில் ஏதாவது வாங்குவோம், இல்லாட்டி வீட்டில் செய்வோம். இதுக்கு போகிற உங்களுக்கு முட்டை கட்லெட்டை கடையில் வாங்கவே தேவையில்லை, வீட்டிலேயே ஈஸியாக அதே டேஸ்ட்டில் செஞ்சிடலும். கட்டாயம் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல் இன்னும் ஒரு அழகான வீடியோண்டோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.